கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ககன்யான் திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பத்தி நம்ம அடிக்கடி பார்த்தது தான். ஸோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நமக்கு தமிழ் ஹிந்து பேப்பர்ல. ஸோ என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துறோம். சரிங்களா? விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. அந்த வகையில் இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் இந்திய விண்வெளித்துறையின் சாதனைகளுக்கு மற்றும் ஒரு மைல்கல்லாக அமையவிருக்கிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ககன்யான் திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எப்போ அறிவிப்பு வெளியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2018 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரைய நம்ம பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கப்போதான் இந்த ஒரு திட்டத்தை பத்தி சொல்றாரு. இந்தியாவோட விண்வெளி வீரர்களை நம்ம விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சொல்றோம். அதை கொண்டு வராது. 2022 அப்படிங்கிறதான் டார்கெட்டை வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? 75வது இந்தியாவோட அந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேவை கோயின்சைட் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை 2018 சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த கொரோனா காலகட்டம், அந்த லாக்டவுன், அதனால நம்ம ப்ராஜெக்ட் டிலே ஆகி 25 வரைக்கும் இப்போ போயிருச்சு. 25 தான் லான்ச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ககன்யான் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு ஒரு சமஸ்கிருத வார்த்தையா இருக்கு. சரிங்களா? ககன்யான் அப்படின்னா நமக்கு அந்த வான் ஊர்தி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சென்ஸ் ஸ்பேஸ்ஷிப் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? சமஸ்கிருத ககன் அப்படின்னா நமக்கு வானம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல விண் உலகம் அப்படிங்கிறது சொல்றாங்க. யான் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு வாகனத்தை குறிக்கிறது. சரிங்களா? சோ இதுதான் அந்த ககன்யான் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கமா இருக்கு. ஓகேவா? சோ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, விண்வெளிக்கு செல்லும் வீரர்களின் பாதுகாப்பே ககன்யான் திட்டத்தின் முதன்மை நோக்கம். அப்ப விண்வெளி வீரர்களை நமக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. ஓகேங்களா? சோ இங்க இருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளிக்கு அனுப்பி லோ எர்த் ஆர்பிட், பூமியோட தாழ்வட்ட பாதை அப்படிங்கிறது சொல்றோம், லோ எர்த் ஆர்பிட்ல அனுப்ப போறாங்க. சோ அங்க ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு சுத்திட்டு அப்படியே கரெக்டா இந்தியாவுக்கு வர்றதுதான், திரும்பவும் பூமிக்கு வர்றதுதான் அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதற்கான சோதனைகள் அப்படிங்கிறது 2014 முதலே இந்த ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பணும் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா நம்மளோட இஸ்ரோவோட பிளான்ல இருந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 400 கிலோமீட்டருக்கு அனுப்பிட்டு திருப்பி கூட்டிட்டு வர்றதுதான் அந்த பிளான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் திட்டம் அப்படிங்கிறது. வீரர்கள் விவரம். ஓகேங்களா? விண்வெளி வீரர்கள் யாரெல்லாம்? சமீபத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் இவங்க 4 பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாரு உலகத்துக்கு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், தமிழகத்தை சேர்ந்தவர் அஜித் கிருஷ்ணன், சென்னையை சேர்ந்த நபர். அடுத்தது சுபான்சு சுக்லா. ஓகேங்களா? அதான் எஸ் சுக்லா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவர்கள் எல்லாருமே ரஷ்யாவில் பிப்ரவரி 2020 இருந்து பயிற்சி எடுத்துட்டு வராங்க. தற்போது இப்ப பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் சென்டர்ல பயிற்சி எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? இதான் இந்த வீரர்கள் விவரம் அப்படிங்கிறது. தொடர் சோதனை. இந்த சோதனை அப்படிங்கிற பாக்குறப்போ நமக்கு ககன்யான் திட்டத்துக்காக டிவிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. ஓகேங்களா? இதை 3 ஸ்டேஜா பண்றாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்றோம். டிவிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? நமக்கு வீரர்களை வச்சு நம்ம அந்த விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இந்த டெஸ்ட் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ முதல் கட்டமான டெஸ்ட் அப்படிங்கிறது போன வருஷம் நடந்திருக்கும். போன வருஷம் இறுதியில நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட்லாம் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2 டெஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா, 3 டெஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் லான்ச் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த TVD1. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒவ்வொரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ககன்யானின் சிறப்பு அம்சம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஸோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தனிக்கலம் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க போகுது. அந்த கேப்சூல் என்ன பண்ண போகுது அப்படின்னா, விண்வெளியில ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில், ஓகேங்களா, நம்ம வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது மட்டும் அந்த தனியா பிரிஞ்சு பூமிக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த கேப்சூல் அப்படிங்கிறத சொல்றாங்க. நமக்கு அந்த க்ரூ மாடியூல் ஃபர்ஸ்ட் பேலோட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? பேலோட் அப்படிங்கிறதுல நமக்கு 2 விஷயங்கள் இருக்கு. க்ரூ மாடல். ஓகேங்களா? அந்த 4 பேர், அந்த 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் தான் க்ரூ மாடல். நார்மலா பார்த்தோம்னா அது 4 பேரும் 3 பேரும் அந்த க்ரூ மாடல்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து சர்வீஸ் மாடல் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த சர்வீஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, நமக்கு அந்த மொத்த விஷயத்தையுமே நகர்த்திட்டு போறது, அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சர்வீஸ் மாடல்ல தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளதான், அந்த க்ரூ மாடலுக்குள்ள தான் கேப்சூல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அந்த கேப்சூல் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு ஆபத்து வர நேரத்தில் நம்ம விண்வெளி வீரர்களை பாதுகாக்கிறதுக்காக கரெக்டா பூமியை நோக்கி வந்துடும். தனியா பிரிஞ்சு பூமியை நோக்கி வந்துடும். பேராசூட் வச்சு கடல்ல விழுந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த ஒரு ககன்யானோட சிறப்பு அம்சமா இருக்கு நமக்கு. சரிங்களா? அடுத்தது ககன்யான் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வரைக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க
நமக்கு விண்வெளிக்கு போயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் அவங்களை சொல்றோம். ராகேஷ் சர்மா அவர்கள் கூட இந்தியாவோட இந்தியரா இருந்தாலுமே ரஷ்யாவோட விண்கலத்துல தான் போயிட்டு வந்திருப்பாரு. இப்போ இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியர்கள் போனதா ஒரு சரித்திரம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒரு சரித்திரம் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் திருத்தி அமைக்கப்படும். சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. மற்றபடி இந்த பொருளாதார ரீதியாக எப்படி நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விண்வெளி துறையில் இந்தியா தன்னிறைவு அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துகிறது. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஸ்பேஸ் செக்டார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம ஸ்பேஸ் செக்டார்ல ஒரு பாயினியரிங் கண்ட்ரியா இருக்கும். நிறைய விஷயங்களை இஸ்ரோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நாசாவுக்கு அடுத்தபடியா இஸ்ரோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ அடுத்தது நாசாவுக்கு ஈக்குவலா போகணும். ஓகேங்களா? இப்போ நாசாவுக்கு அடுத்தபடியா இருக்கும். நாசாவுக்கு ஈக்குவலா போகணும்னா நமக்கு ஸ்பேஸ் செக்டார்ல செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிறது தேவைப்படுது. அதாவது நம்ம இந்தியானாலேயே எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். நம்மளால மார்ஸுக்கு அனுப்ப முடியும், சன்னுக்கு அனுப்ப முடியும், மூணுக்கு மனிதர்கள் அனுப்ப முடியும், விண்வெளிக்கும் மனிதர்கள் அனுப்ப முடியும். இந்த மாதிரியான எல்லா ப்ராஜெக்டையுமே நம்ம ஒரு டைமாவது அட்லீஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரஷ்யா, சைனா, அமெரிக்கா எல்லாருமே விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அமெரிக்கா இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் 3 வரைக்கும் அனுப்பிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டாங்க. நம்மளும் அந்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அடுத்தது, இத்திட்டம் வெற்றி பெற்றால் விண்வெளிக்கு வீராங்கனைகளை அனுப்ப பெரும் தொகை செலவிட்டு வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு ஏற்படாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வெளிநாடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நமக்கு தவிர்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? மேலும் ககன்யானின் வெற்றியானது நிலவில் வேறு நாடுகளை சேர்ந்தவள் தடம் பதிக்க முடியுமா என்கிற நீண்ட கால கேள்விக்கு பதிலாக அமையும். ஸோ அந்த 3 பெரும் நாடுகளை தாண்டி வேற ஏதாவது ஒரு நாடுனால பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் விண்வெளித்துறை, அறிவியல், வர்த்தகம், ஆய்வு பணிகள் என விரிவடையும் போது முன்னணி நாடுகளுடன் இந்தியாவும் இணைந்து பயணிக்க இத்திட்டம் உதவும். ஸோ ஸ்பேஸ் செக்டார் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன்ல இந்தியா ஒரு மெம்பரா இருக்கணும். ஸ்பேஸ் செக்டார் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்டாரா மாறுற இந்த இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இந்தியா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் செய்யறது. இன்னும் ஃபியூச்சர்ல இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஒரு சர்டைன் லீக்ல இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு எலைட் கண்ட்ரியா இருப்போம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு வரப்போ. சரிங்களா? அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகும். அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இந்தியா அப்படிங்கிற நிலையும் உருவாகும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அதுக்கெல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பாயினியரிங் ப்ராஜெக்டா இருக்கு. இந்த சென்ஸ் ரொம்ப நீடட் ப்ராஜெக்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறினால் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை அடுத்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் 4வது நாடாக வரலாற்றில் இந்தியா இடம்பெறும். இது முக்கியமான பாயிண்ட், பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு அந்த ககன்யான் அப்படிங்கிறதுல நமக்கு கொடுத்த விஷயங்கள். ககன்யான் அப்படின்னா நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு அனாலிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இன்னும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ண போகிறோம். 2025 லான்ச் இருக்க போகுது. LVM-3 அப்படிங்கிறத சொல்கிறாங்க லான்ச் வெஹிக்கிள். என்ன ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா LVM-3 லான்ச் வெஹிக்கிள் மாடியூல் 3 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் அந்த LVM-3 அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ண போகிறோம். எத்தனை ஆஸ்ட்ரோநாட்ஸ் போக போகிறாங்கன்னா 3 பேர் போக போகிறாங்க. 4 பேர்லேருந்து 3 பேர் செலக்ட் ஆக போகிறாங்க. சரிங்களா? அடுத்தது வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிங்கிறது இருக்க போகுது. பெண் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட். இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையா இருக்கு. இந்த வியோமித்ரா அப்படின்னா ஸ்பேஸ் ஃப்ரெண்ட், விண்வெளி நண்பன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இவங்களும் கூட போக போறாங்க. மொத்தம் 3 மனிதர்கள் ஒரு ரோபோட் அப்படிங்கிற பட்சத்தில் 4 பேர் அந்த கேப்சூல்ல இருக்க போறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 நாள் மேக்ஸிமம் 2 டேஸ் கிட்ட இருந்துட்டு திரும்பியும் பூமியை நோக்கி வருவாங்க. கரெக்டா எங்க இறங்குவாங்க அப்படின்னா குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபிக்கடல்ல இறங்குவாங்க. கரெக்டா அவங்க இறங்குனா 15-20 நிமிஷத்துல நம்மளோட கடற்படை போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஹோல் திட்டமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எர்த் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கதான் இந்தியா இருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா இப்படி சுத்தி மறுபடியும் குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரபிக்கடல்ல விழுவாங்க. இதுதான் இந்த திட்டம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு ககன்யானை பொறுத்த வரைக்கும். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 543 வந்தடைந்த பாதையும் வருங்காலமும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 543 அப்படிங்கிற நம்பர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 543. ஸோ இந்த பேராகிராஃப் இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிகல் 81 பத்தி சொல்றாங்க. ஆர்டிகல் 81 என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களவை தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது கடைசியா எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளோட லோக்சபா அண்ட்
அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் டேக்கன் சென்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆர்டிகல் 81ல. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் அம்மாநிலத்தின் மக்கள் தொகைக்கும் இடையிலான விகிதம் கூடுமான வரை சமமாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறதும் அவங்களோட பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் அந்த ரேஷியோ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுவும் ஆர்டிகல் 81 தான். ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் அந்த தொகுதி மறு ஆய்வு அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீலிமிட்டேஷனோட ஹிஸ்டரியை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ சுதந்திர இந்தியாவில் 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு 1952 முதல் முறையாக மக்களவை தொகுதிகள் வரையறுக்கப்பட்டன. ஸோ 1952 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ எதன் அடிப்படையில் 1951 சென்சஸ் அடிப்படையில் நமக்கு மக்கள் தொகையை அந்த மக்களவை தொகுதிகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் தொகுதிகளை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 494 அப்படிங்கிற நம்பரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1952 அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது வருது. 1951 சென்சஸை பேஸ் பண்ணி அந்த ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் சொல்லுவோம். ஸோ அதன் அடிப்படையில் எவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 494 அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போதைக்கு இருந்த பாப்புலேஷன் வைஸ். அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1961 மக்களவை அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ செகண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் வருது. அவங்க அதை 522 மாத்துறாங்க. அடுத்தது வந்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா 522க்கு அப்புறமா நமக்கு 543 அப்படிங்கிறது வருது. அது என்ன சென்சஸ் பேஸ் பண்ணினா 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி. ஸோ 51, 61, 71 3 ஆண்டுகளையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகுதிகளை சீரமைக்கிறாங்க, மறுசீரமைப்பு பண்றாங்க. ஸோ 480, 90 இருந்த ஒரு விஷயம் கரெக்டா 543க்கு வந்து நிக்குது. எப்போனா 1971ல. அப்ப இப்பயும் நமக்கு அந்த 2021, 24க்கு வந்துட்டோம். இப்பயும் 543 தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டே வரோம். அப்ப அது இந்த 81, 91, 2001 சென்சஸ்லாம் என்ன ஆச்சு, அதனுடைய முடிவுகள் என்ன, சென்சஸ் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த அதன் அடிப்படையில தொகுதிகளை மாத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா மாத்தல. ஏன் மாத்தல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. 1971 சென்சஸே இன்னும் ஒரு 25 வருஷங்களுக்கு இருக்கட்டும்னு எப்போ முடிவு பண்றாங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976ல முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்கன்னா 1976ல இன்னும் ஒரு 25 இயர்ஸ்க்கு நம்ம தொகுதிகள் அப்படிங்கிறது 1971ல எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையிலேயே இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில் இங்க ஒரு 25 அப்படிங்கறத போட்டோம்னா நமக்கு 2001 வரைக்கும் அதே 543 அப்படிங்கறதா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 84வது சட்ட திருத்தம், இது 42வது சட்ட திருத்தம், இங்க 84வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு 25 வருஷத்துக்கு இதே நம்பர் ஆஃப் தொகுதிகள் இருந்தாலே போதும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு 25ன்றத போட்டோம்னா 2026 வரைக்குமே நமக்கு இந்த மக்களவை தொகுதிகளிலும் மாநிலங்களோட சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கறத 2001ல வந்த 84வது சட்ட திருத்தத்திலே முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருப்போம். எல்லாமே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அடுத்தது தொகுதியை எப்போ மறுசீரமைப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2031 சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் 2032 அடுத்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்த டீலிமிட்டேஷன் வர்றப்போ ஒரு பிரச்சனை இருக்க போகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு 25 ஆண்டுகள் டைம் கேப் அப்படிங்கிறத எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டைம் பீரியடை தென் மாநிலங்கள் நல்லா யூஸ் பண்ணி பாப்புலேஷன் அப்படிங்கிறத நல்லாவே கம்மி பண்ணிட்டாங்க. கம்பேர்டு டு நார்தன் ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரியான மாநிலங்கள் கம்பேர் பண்றப்போ நம்ம நல்லாவே வந்து அந்த பாப்புலேஷன் அப்படிங்கறத சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிடும். சரிங்களா? சோ இதுக்குனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன் அடிப்படையில தான் நமக்கு இந்த சீட் எல்லாம் பிரிக்கிறாங்க. அதுதான் நம்ம சென்சஸ் அடிப்படையிலங்கிறத சொல்றோம். சரிங்களா? அப்போ தமிழகம், கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் பாப்புலேஷனை கம்மி பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட் அப்படிங்கிறதும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் நார்தன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்னும் பாப்புலேஷன் அவங்களுக்கு இன்னும் ஸ்டேபிள் ஆகல. ஓகேங்களா? ஹையா தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி உத்தரப்பிரதேசலாம் 80 சீட்டு கிட்ட வச்சிருக்காங்க. அது இன்னும் அதிகமாகனா என்ன ஆகுறது? அப்போ அந்த மத்திய அரசியல் அப்படிங்கிறது ஓகேங்களா சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட்ஸ்லேயே முடிஞ்சு போயிருங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அடுத்து வரக்கூடிய டீலிமிட்டேஷன் அடுத்தது தொகுதிகளை எப்படி பிரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சில கமிட்டிஸ் என்ன சொல்றாங்க, ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தொகுதிகளின் நம்பர் அப்படிங்கிறத 543லே வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாநில
மாநில சட்டமன்றங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை வேணா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்தியா அளவில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 543. ஓகேங்களா? நீங்க அடுத்த சென்சஸ் எடுத்தாலும் சரி, சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நம்பர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாவே இருக்கட்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொகுதிகளோட அந்த மேப்பை வந்து நம்ம மாத்திக்கலாம், தொகுதிகளோட அந்த பவுண்டரிஸை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரெக்கமெண்டேஷனா இருக்கு. 543 அப்படிங்கிற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. உத்தரப்பிரதேஷ்க்கு அதிக சீட்டு போகுது, தமிழ்நாட்டு கம்மியான வருது அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் நமக்கு சீட்டை மாற்றணும் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் சீட் சேஞ்சிங் அப்படிங்கிறத நம்ம மாநில சட்டமன்றங்களுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 1971 சென்சஸின் அடிப்படையில் 234 எம்எல்ஏ தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 234 அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு 250ஆவோ 260ஆவோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஸ்டேட் லெவலில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கமிட்டிஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? இது லாங் டேர்மாக தான் வரப்போகுது. 2031 அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல 543 அப்படிங்கிற நம்பருக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இந்த 42nd and 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்பியின் வரலாறு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எம்எஸ்பி அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிற சொல்றோம். தமிழ்ல குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற சொல்றோம். விவசாய பயிர்களுக்காக இந்த ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையின் வரலாறை பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? 1965 இருந்து நமக்கு இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. யார் இந்த எம்எஸ்பியை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, அந்த பரிந்துரைகளை யார் செய்றாங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு இருந்து வந்தாலுமே அதுக்கு கீழே ஒரு அமைப்பு இருக்கு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிஏசிபி அப்படிங்கிறது சொல்றோம். கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த அமைப்பு தான் என்ன பண்றாங்க, நமக்கு எம்எஸ்பி அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்றாங்க. தற்போது இந்த ஆர்டிகலின் படி நமக்கு 23 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா இது 23 24 அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 23ங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 23 பயிர்களுக்கு இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது அரசாங்கத்தால சொல்லப்படுது. சரிங்களா? இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது எப்ப சொல்றாங்கன்னா நடவு நடுறதுக்கு முன்னாடி சோவிங் சீசன்லயே வந்து நமக்கு சொல்லிடுறாங்க. வருஷத்துல 2 முறை சொல்றாங்க. ஒன்னு வந்து காரிஃப் சீசன்ல, இன்னொன்னு வந்து ராபி அப்படிங்கிற அந்த சீசன்ல வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் நமக்கு பின்னணியா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு அந்த எம்எஸ்பியை வந்து என்ன ஃபார்முலால கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஒரு 9 விதமான ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த A1 A2 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இதுல பிரதானமா யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A2 + FL அப்படிங்கிறதும் அப்புறம் C2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அந்த ஃபார்முலாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா C2 செலவு சூத்திரத்தின் படி, ஓகேங்களா, அந்த C2 ஃபார்முலாவின் படி பயிர் சாகுபடிக்காக விவசாயிகளால் செய்யப்படும் அனைத்து செலவுகளும் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா? C2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எம்எஸ்பியை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா பயிருக்காக அவர் என்னெல்லாம் செலவு பண்றாரோ, ஒரு டிராக்டர் ஓட்டுறதுல இருந்து உழுகிறதுல இருந்து விவசாயிகளுக்கு அந்த கூலி ஆட்களுக்கு அந்த சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கறதுல இருந்து வேஜஸ் கொடுக்கறதுல இருந்து எல்லா கணக்குகளுமே எடுத்துக்கப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் A2 செலவு கணக்கில் அந்த A2 + F1 இருக்கு இல்லையா, அந்த A2 செலவு கணக்கில் விவசாயி தனது கையில் இருந்து சாகுபடிக்கு செலவிடும் செலவு மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும். சோ இதை வந்து டீப்பா எடுத்துக்க மாட்டாங்க. C2 அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட். ஓகேங்களா? பிராடான கான்செப்டா இருக்கும் C2 அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது A2 + FL செலவு சூத்திரத்தின்படி பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்தும் இயந்திரங்களுக்கு செய்யப்படும் முதலீடு. ஓகேங்களா? இதான் C2ல இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இயந்திரங்களுக்கு செய்யப்படும் முதலீடு, அதன் தேய்மான செலவு, டெப்ரிசியேஷன். நம்ம நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றப்ப டெப்ரிசியேஷனை தனியா பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டெப்ரிசியேஷனும் எடுத்துப்பாங்க. பயிர் கடனுக்காக வட்டி போன்றவற்றையெல்லாம் இந்த ஒரு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா C2ல வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த C2 ஃபார்முலா அப்படிங்கிறத தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்றாங்க. C2 A2 + FL அப்படிங்கறத வந்து பிரதானமா யூஸ் பண்ணக்கூடியதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எம்எஸ்பி அப்படிங்கறத நார்மலா சொல்லிட மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு நிறைய டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. பயிர்கள் எவ்வளவு அறுவடை ஆகுது, உலகத்துல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, உலக சந்தையில அந்த பயிருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி அடுத்தது விவசாயிகிட்ட வருவாங்க. விவசாயிகள் என்ன மாதிரியான செலவுகள் பண்றாங்க, இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் நமக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்றப்போ C2 அப்படிங்கிற
ஃபார்முலாவை யூஸ் பண்ணா விவசாயிகளுக்கு அதிகமாக காசு கிடைக்கும். ஆனால் A2+FL அப்படிங்கிறத பண்ணாங்கன்னா இந்த தேய்மான செலவு, வட்டி விகிதம் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காதனால அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தான் வருது அப்படிங்கிறதா குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ எனவே C2 மற்றும் A2க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். C2 கால்குலேட் பண்ணா ஒரு பிரைஸ் வரும், அதிகமாக இருக்கும். அதே A2+FL கால்குலேட் பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், C2 அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ A2FL செலவின்படி செய்யப்படும் MSP விவசாயிகளுக்கு லாபமற்றதாக உள்ளதால் C2 செலவு கணக்கின்படி MSPயை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை சமீப காலமாக வலுப்பெற்று வருகிறது. ஸோ இது வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்லை அப்படிங்கிறது விவசாய சங்கங்கள் சொல்லிட்டே வராங்க. அதனால என்ன சொல்றாங்க, C2 யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, MS சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் 2004 ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழு 2006 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்டோட 50% அதிகமா இருக்கணும் MSP அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து முழுமையா செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ விவசாயிகளின் தொடர்ச்சியான கோரிக்கையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தனது 2018-19 பட்ஜெட்டில் பயிர்களின் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% கூடுதலாக MSP நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்தது. 2018 அந்த A2+FL ஒரு 50% அதிகமா பண்ணி தரோம் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ அந்த விஷயம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது போதுமானதாக இல்லை அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேங்களா? சோ A2+FL கால்குலேட் பண்ணா ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டுக்கு மேல ஒரு 50% போட்டு தரோம் அப்படிங்கறத 2018 அரசாங்கம் சொல்றாங்க. தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு முடிவுக்கு வராங்க. ஓகேங்களா? இருந்தாலும் அதுவும் சமீப காலங்களாக பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேங்களா? சோ விவசாயிகள் MSPயை பெறுவதற்கு பயிர்களை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். விவசாயிகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அவங்க கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அரசாங்கம் அந்த பயிர்களை கொள்முதல் பண்ணணும். ஓகேங்களா? கொள்முதல்லையே இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கொள்முதல் இந்த சென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது சொல்றோம். இந்தியாவில் அந்த கிரெயின்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல நிறைய பாலிசிகள், அந்த பாலிசி சார்ந்து நிறைய குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரியான குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெல், கோதுமை தவிர மற்ற பயிர்களின் கொள்முதல் பெரும்பாலான ஆண்டுகளில் நடப்பதில்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. 1970களில் இருந்து நெல், கோதுமை பயிர்களின் சிறப்பான கொள்முதல் நடந்தாலும் அனைத்து மாநில விவசாயிகளுக்கு பயன் கிடைப்பதில்லை. சோ ஏன் இந்த இடத்துல நெல், கோதுமையை தவிர மற்ற விஷயங்களுக்கு நம்ம பார்த்தோம் 23 கிராப்ஸுக்கு வந்து MSP அப்படிங்கறத கொடுக்குறாங்க இல்லையா? இந்த ஆர்டிகல் படியே 23 கிராப்ஸுக்கு வந்து MSP அப்படிங்கிற குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல் மற்றும் கோதுமை மட்டும்தான் பிரதானமா அரசாங்கத்தால் கொள்முதல் செய்யப்படுது. இப்ப மற்றதெல்லாம் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெல் மற்றும் கோதுமையை தான் நமக்கு ரேஷன் கடைகள்ல கொடுக்குறாங்க. அதுக்காக தான் அரசாங்கம் நெல் மற்றும் கோதுமையை அதிக அளவுல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. நெல் மற்றும் கோதுமையை விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது கண்டிப்பா ஓரளவுக்கு போய் சேர்ந்துருச்சுங்களா? நெல் மற்றும் கோதுமையை ஏன் அதிகமா வாங்குறாங்கன்னா அதுதான் நம்ம அந்த ரேஷன் கடைகள்ல பயன்படுத்துறோம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு தேவைப்படுறதுனால தான் அதை பண்றாங்க. சரிங்களா? மற்ற கிராப்ஸ்க்கு வந்து அவ்வளவு நீட் இருந்தா மட்டும்தான், ரொம்ப அர்ஜென்ட் நீடு மார்க்கெட்ல அந்த எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சுகர் கேன் வராது, ஸோ வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் ரொம்ப ஹையா போனதுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விவசாயி கிட்ட வாங்கி மறுபடியும் அதை மார்க்கெட்ல விட்டு சப்ளையை அதிகமாக்கி அந்த பிரைஸை கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவு சீக்கிரம் நெல், கோதுமையை தாண்டி வேற ப்ராடக்ட்ஸ்க்கு போக மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. நெல், கோதுமையை வாங்குறாங்கன்றத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெல், கோதுமையிலே ஒரு டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு, ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. நெல் மற்றும் கோதுமையை அதிகப்படியா எங்கிருந்து வாங்குறாங்கன்னா பஞ்சாப் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த 100% நெல், கோதுமை வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம குறைந்தபட்ச ஆதரவு விலையில் நடக்குதுன்னா அதுல 50% கிட்ட பஞ்சாப் மாநிலத்துக்கு மட்டுமே போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த கொள்முதல் பிரச்சனைகள்ல சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அது என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன செய்யலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் MSP உறுதி சட்டம் இயற்றப்பட்டால் அது கடுமையான பொருளாதார விளைவுகளை உருவாக்கும் என சில பொருளாதார அறிஞர்கள் கூறி வருகிறார்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்றது எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னா MSP அப்படிங்கிறத லீகலா மாற்றணும். MSP அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் என்ன இருக்கு, குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கொள்கை முடிவா மட்டும்தான் இருக்கு, அது சட்டமா இல்லை. அதை சட்டமா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு. இந்த
சட்டமா மாத்திட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அது அதிகப்படியான பொருளாதார இழப்புகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. என்ன மாதிரியான பொருளாதார இழப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தோம் அரசாங்கம் தேவைப்பட்டா மட்டும்தான் நெல் மற்றும் கோதுமையை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றோம். இப்ப அதுவே லீகலா மாறிடுச்சு அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? அதையும் தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 23 பயிர்களை கட்டாய கொள்முதல் செய்ய தற்போதைய உற்பத்தியின்படி ஏறக்கூடிய 17 லட்சம் கோடி, ஒரு வருஷத்துக்கு 17 லட்சம் கோடி செலவாகும் 23 பொருட்களையும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில கட்டாயமா ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னா, கொள்முதல் பண்றாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாம ஒரு சில 23 ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம கட்டாய கொள்முதல் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்டமா இன்னொரு சில விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பழம் காய்கறிகள் விற்கக்கூடிய அந்த விவசாயிகள் எங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கும் கிராப்ஸுக்கும் எம்எஸ்பி அப்படிங்கிறது தேவைப்படுது, அரசாங்கம் எம்எஸ்பி சட்டத்துக்குள்ள இந்த ஒரு ப்ராடக்டையும் சேர்க்கணும் அப்படிங்கிற தொடர் போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தையில் இடைத்தரகர்கள் தனியார் வர்த்தகர்களின் தொடர்ச்சியான சுரண்டலை எம்எஸ்பி சட்டபூர்வமாக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு காரணம் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ விவசாயிகள் இந்த கோரிக்கையே ஃபர்ஸ்ட் எதுக்காக வருது அப்படின்னா, இந்த பிரைவேட்ல இருக்கக்கூடிய அந்த மந்திஸ் மிடில்மென் இடைத்தரகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கனால தான் அந்த ஒரு எம்எஸ்பி லீகல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா எம்எஸ்பி பத்தின விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம விவசாயிகள் கிட்ட கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அரசாங்கம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, எம்எஸ்பி 30 ரூபா அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா, இந்த இடைத்தரகர்கள் விவசாயிகள் கிட்ட போய் 20 ரூபாய்க்கும் கம்மியா தான் அவங்களோட பயிர்களை வாங்கிட்டு வராங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் விழிப்புணர்வு இருக்க மாட்டேங்குது, இவங்களும் லாப நோக்கத்துக்காக செயல்படுறாங்க. ஓகேங்களா? இதனாலதான் விவசாயிகள் என்ன சொல்றாங்க, எம்எஸ்பி அப்படிங்கிறது லீகலா வரணும், எம்எஸ்பி அப்படிங்கிறது லீகலா கொண்டு வந்து இடைத்தரகர்கள் உட்பட எல்லாருமே எம்எஸ்பியில தான் ப்ரொக்யூர் பண்ணணும் விவசாயிகள்கிட்ட இருந்து அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் அந்த ஒரு கோரிக்கைகளா இருந்துட்டு வருது. மற்ற கோரிக்கைகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் பலன் பெற அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஃப்சி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாந்தகுமார் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி இந்தியாவில் நெல் மற்றும் கோதுமையே அதிகப்படியாக கொள்முதல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு, அதை பரவலாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸையும் மற்ற கிராப்ஸையும் அரசாங்கம் கொள்முதல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல அதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தை விலைகள் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும், மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் அந்த சந்தை விலைகள் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்கறது நமக்கு இந்த கொள்முதல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா, அதுதான் இந்த இடத்துல திரும்ப அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்து எம்எஸ்பி சட்டபூர்வமாக்கப்பட்டால் அது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவும் என சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறது சொல்றாங்க. எம்எஸ்பி அப்படிங்கிறதுக்காக தான் போராட்டம் பண்றாங்க. எம்எஸ்பி லீகல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்கம் வந்துருமான கிடையாது. ஓகேங்களா? அதுக்கான விழிப்புணர்வுங்கிறது ஒண்ணு. அதையும் தாண்டி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உற்பத்தி செலவை கணக்கிடுவதற்கு தற்போது பின்பற்றப்படும் முறையானது உண்மையான தரவுகளை கொண்டு செய்யப்படுவதில்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ உற்பத்தி அந்த நமக்கு அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய சரியான தரவுகள், சரியான ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தரவுகளா இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ எம்எஸ்பி அப்படிங்கிறத நம்ம லீகலைஸ் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதை தான் ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, அரசாங்கத்தால் 23 நம்ம 23 கிராப்ஸையும் வாங்க முடியாது. அது வாங்குறாங்க, இன்கேஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 17 லட்சம் கோடிக்கும் மேலே தான் செலவாகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை இடைத்தரகர்கள் நிறைய எம்எஸ்பிக்கு கீழே பிரைஸை எம்எஸ்பிக்கு கீழே வச்சு வாங்குறதுனால தான் விவசாயிகள் லாபம் இல்லாமல் போறாங்க, கம்மியான ரேட்டுக்கு விற்கிறது அதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிறது சொல்றாங்க. வேணா இன்னொரு விஷயம் பண்ணலாம், எம்எஸ்பியில தான் எல்லாரும் ப்ரொக்யூர் பண்ணணும், அரசாங்கம் மட்டும் இல்ல தனியார் நிறுவனங்களும் எம்எஸ்பியில தான் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத வேணா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா சொல்றாங்க. கடைசியா நமக்கு இந்த எம்எஸ்பியை லீகல் பண்ணா உலக அளவில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதுதான் இந்த இடத்துல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். WTOக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், அது விவசாயிகள் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. சமீபத்தில் நடந்த WTO மாநாட்டில் கூட இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம்னு இருந்திருப்பாங்க, பட் ஸ்டில் அது அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது போயிருக்காது. சரிங்களா? அந்த WTOக்கு நமக்கு என்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, WTO படி நம்மளோட இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்மளோட அரசாங்கம் தான் மக்கள் கிட்ட இருந்து பயிர்களை வாங்கி குடோன்ல ஸ்டோர் பண்ணி ரேஷன் கடைகளுக்கும் மற்ற திட்டங்களுக்கும் அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க. ஸோ பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சொல்றாங்க, அரசாங்கமே அதை கொள்முதல் பண்ணி சேமிப்பு கிடங்குல வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேமிப்பு கிடங்குல வச்சிருக்கனால உலக அளவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நிறைய கிராப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் வேர் ஹவுஸ்ல. இதனால என்ன ஆகுது, நம்ம ஏற்றுமதி பண்ணாம, ஓகேங்களா, ஏற்றுமதி பண்ணாம நம்ம சேமிச்சு வைக்கிறோம். இதனால அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாங்கிற நாடு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறனால உலக அளவில் என்ன ஆகுதுன்னா, அந்த கிராப்ஸோட அந்த பயிர்களோட விலை அப்படிங்கிறது, அந்த கிரெயின்ஸோட விலை
அப்படிங்கிறது உலக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா அவங்களுக்கு தேவையானது அவங்கள ஸ்டோர் பண்ணியே வச்சுட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உலக நாடுகள்னால அதிகமான ஒரு உணவை தர முடியல அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேங்களா, உணவு பற்றாக்குறையா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இவங்க கொடுக்கறது இல்ல, அதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ளேயே அவங்க ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்தியாங்கிறது ஃபுட் சர்ப்ளஸ் கண்ட்ரி ஆக்சுவலி. ஓகேங்களா, நம்ம கிட்ட அந்த உணவு தானியங்கள் அப்படிங்கிறது அதிகமாக தேவைக்கு அதிகமாகவே இருக்கு, சர்ப்ளஸ் கண்ட்ரியா இருக்கும். அந்த பட்சத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ எம்எஸ்பி அப்படிங்கிறத நம்ம லீகலைஸ் பண்ணிட்டோம்னா அரசாங்கம் 23 கிராப்பையும் விவசாயிகள்ட்ட இருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு வாங்கணும், 23 கிராப்புக்கான விஷயங்களையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதனால என்ன ஆகும்னா, உலக அளவில் அந்த 23 ப்ராடக்ட்ஸ் அந்த சர்டன் 23 ப்ராடக்ட்ஸ்க்கும் பிரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அதனால WTO இந்தியாவோட அந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டத்தை ரொம்பவே அப்போஸ் பண்ணிட்டு வராங்க. WTO மட்டும் கிடையாது, பிரேசில், அர்ஜென்டினா போன்ற நிறைய நாடுகள் வந்து நம்மளோட அந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டத்தை அப்போஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையா வந்து முடியும், அது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையா வந்து நிற்கும் அப்படிங்கிறதா எம்எஸ்பியை லீகல் பண்ணாம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களா இருக்கு. சரிங்களா, ஸோ அடுத்து கடைசியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடலுக்கடியில் மின் இணைப்பு திட்டம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ யார் பண்ண போறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து தான் பண்ண போறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையின் வடமத்திய நகரமான அனுராதபுரம் மற்றும் சென்னைக்கு இடையே மின்சாரம் கடத்தும் நேரடி இணைப்பு இத்திட்டத்தில் அமைக்கப்படும். ஸோ அண்டர் சி ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல நம்ம சென்னையில போடுவாங்க, அதுக்கப்புறமா கடலுக்கடியில போறாங்க. இந்த இலங்கையோட அனுராதபுரம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த போய் ரீச் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பவர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியாவும் இலங்கையும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனுடைய ஒரு திட்டத்தை தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சென்னையிலிருந்து அந்தமானுக்கு அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது இந்தியா தான் அந்த ப்ராஜெக்டை பண்றாங்க. பட் ஸ்டில் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஜப்பான் கிட்ட இருந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு கூடுதல் தகவலா இந்த ஆர்டிகளோட தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ இதுல அவ்வளவுதான். இந்த கடலுக்கடியில் மின் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறத யாரும் சேர்ந்து பண்றாங்கன்னா இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து பண்றாங்க. சரிங்களா, ஸோ இன்னைக்கு டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் 4 டாபிக் பார்த்திருக்கோம். அதுல ககன்யான் மற்றும் அந்த தொகுதிகள் அப்படிங்கிறது அடுத்தது. கடைசியாக பார்த்தா இந்த குறைந்தபட்ச ஆதரவு, இதெல்லாமே நமக்கு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்டா இருக்கு. இந்த ஆர்டிகல் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்டா இருக்கு. சரிங்களா, ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.